நாகர்கோவிலில் இருந்து கோவை நோக்கி சென்ற அரசு பேருந்தில் கருப்பசாமி என்பவர் கடந்த வாரம் புதன்கிழமை துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இந்த வழக்கில் மதுரை நீதிமன்றத்தில் முகமது ரஃபீக் சரணடைந்தார். அவரை காவலில் எடுத்து விசாரித்த போலீசார் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை மகாலட்சுமி என்பவரிடம் கொடுத்ததும் அவர் அந்த துப்பாக்கியை மேட்டுப்பட்டி கண்மாய் பாலத்திற்கு அடியில் மறைத்து வைத்ததும் தெரியவந்தது. இதனையடுத்து துப்பாக்கியை மீட்ட போலீசார் கொலைக்கு உதவியாக ரஃபீக்கின் மனைவி பானுவின் தோழிகளான லதா, மகாலட்சுமி, துப்பாக்கியை கொடுத்த வாசுமுத்து, பாக்கியராஜ் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்தனர். அவர்களில் ஒருவர் மைனர் என்பதால் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டார். பின்னர் சாத்தூர் 2வது குற்றவியல் நடுவர் மன்ற நீதிபதி வீட்டில் எஞ்சிய 5 பேரும் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களை நவம்பர் 2ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவிட்டதை அடுத்து 5 பேரும் சிறையில் அடைக்கப்பட்டனர். மேற்படி இந்த கொலை வழக்கு தொடர்பாக அந்த ரியல் டைம் டிராக்கிங் என்று சொல்லக்கூடிய அவருடைய அந்த முகவரி மற்றும் அவர் தொடர்பு கொண்டுடைய செல்போன்களை ஆராய்ச்சி செய்ததில் மேற்படி நபர் அந்த சிசிடிவி கிளிப்பிங் பிரகாரம் மேற்படி நபர் தான் அந்த கொலை செய்துள்ளார் என்பது இந்த ரியல் டைம் டிராக்கிங் சிஸ்டம் மூலமாக தெரிய வருகிறது. 18 வயசு பையன் அந்த இறந்து போனான் இல்லையா, இறந்து போனவனோட ஃப்ரெண்டு.